Vanakkam. I'm JK from Chennai English. So in the previous class la நம்ம வந்து simple past பார்த்தோம். So simple past I think that you don't have any problem in that. என்னன்னா நீங்கள் வந்து he, she, it, I, we, you, they. ஸோ எது வந்தாலுமே நம்ம வந்து ஜஸ்ட் வெர்பை வந்து பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். ஸோ ஐ ரோட், ஹீ ரோட், ஷீ ரோட், இட் வெண்ட், இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த வெர்பினுடைய ஃபாஸ்ட் ஃபார்மை பார்த்தோம். ரைட்னா ரோட், அந்த ரோட்டை யூஸ் பண்ணணும். கோன்னா வெண்ட். ஸோ டாக்னா டாக்ட். ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸை போட்டோம். இது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து பாஸ்ட்டில் என்னென்னலாம் பண்ணணும், இப்போ நேற்று என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா சிம்பிள் பாஸ்ட்லேயே சொன்னீங்க. ஸோ yesterday I got up at 6 o'clock. I went to school at 9 o'clock. ஸோ ஐ ஹேட் லஞ்ச் அட் 1 o'clock. இந்த மாதிரியெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம சிம்பிள் பாஸ்ட் வச்சு அது உங்களுக்கு ஈஸி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாஸ்ட் கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று தெரியணும். ஸோ எந்தெந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டை பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வாஸ், வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி போடுவோம். ஸோ எதுக்கெல்லாம் வாஸ் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஐ, வி, ஹி, ஷி, இட். ஸோ இது அவ்வளோத்துக்குமே நம்ம வாஸ் போட்டு ஐஎன்ஜி போட வேண்டியது தான். ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஸோ ஹி வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஷி வாஸ் writing letter, she was attending the class, so it was running away. ஸோ இந்த மாதிரி சொன்னீங்க சொல்ல வேண்டியதுதான். வெரி சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் she was she was doing her homework from 5 o'clock to 6 o'clock. the example. ஸோ செகண்ட் நீங்கள் பாருங்கள் யூ, வி, தே. இந்த மூணு வந்து ப்ளூரல், அதனால் அதுக்கு நம்ம என்ன போடுறோம்னா வேர் போடுறோம். ஸோ வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ யூ வேர் attending the class. ஸோ we were attending the class. they were playing football. இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஐ, ஹி, ஷி, இட்ருக்கு நம்ம ஏன் ஓஸ் சேர்க்குறோன்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸில் உங்களுக்கு தெரியும் ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர்னு போட்டோம். ஹீ, ஷி, இட்டுக்கு ஈஸும் ஐக்கு வந்து ஆமும் போட்டோம். ஆமுக்கு பாஸ்ட் டென்ஸும் வாஸ் தான், இஸுக்கு பாஸ்ட் டென்ஸும் வாஸ் தான். அதனால் நம்ம ஐ, ஹீ, ஷி, இட் நாலுக்குமே நம்ம வாஸ் போடுறோம். ஸோ அதே போல் இங்கே வந்து நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஷனில் தே ஆர் ரைட்டிங் லெட்டர், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட், இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த ஆறுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து வேர், அதனால தான் யூ வேர் பிளேயிங், தே வேர் பிளேயிங். ஸோ அந்த மாதிரி நம்ம இதுதான் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் தே வேர் பிளேயிங் ஃபுட்பால் ஃப்ரம் 5 o'clock to 7 p.m. ஸோ 5 p.m. to 7 p.m. ஓகே. now இது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சாச்சு. வெரி சிம்பிள். ஸோ ஹீ, ஐ, வி, ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த இதுக்கு வந்து வாஸ் போட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி போட வேண்டியது. ஹீ, யூ, வி, தே இதுக்கு வந்து நம்ம வேர் கூட வேர் போட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டோம். ஓகே. நம்ம இப்போ எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ நார்மலி இப்போ பாஸ்ட்டில் ஒரு செயலை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு சிச்சுவேஷனில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம வந்து பொதுவாக டைம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா yesterday I was sleeping from 2 o'clock to 4 o'clock in the afternoon. ஸோ 2 மணிலேருந்து 4 மணி வரை நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லதுக்கு அப்படி அந்த டைம் சொன்னால் இதிலிருந்து இது வரை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் கண்டிப்பாக வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். அதே இது எஸ்டர்டே நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஸ்லீப் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்ல சிம்பிள் பாஸ்ட்லேயே சொல்லிடலாம். எஸ்டர்டே ஐ ஹேட் எ நேப், எஸ்டர்டே ஐ ஹேட் எ ஸ்லீப் ஃபார் 2 hours, இந்த மாதிரி சொல்லிடலாம். பட் இதிலிருந்து அது வரை அப்படின்னா ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர் எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் ஐ ஸ்லெப்ட், இப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ரூல்ஸ். ஸோ இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நான் நேற்று வந்து 2 தடவை கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எஸ்டர்டே ஐ கால்ட் யூ 2 times, why didn't you take? ஸோ இது வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட். எஸ்டர்டே ஐ கால்ட் யூ 2 times, why didn't you take my call? Why didn't you take the phone? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ when did you call me?
எப்போ நீ என்ன கால் பண்ண? தென் நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறார், ஐ கால்டு யூ அட் 4 o'clock. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓ I was playing from 3 o'clock to 5 o'clock. I was doing my homework, or I was talking to my guest, or I was cooking, or I was traveling, I was driving, I was இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த நேரம் நான் வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி நேரம், அந்த டைம் நீ கூப்பிடும்போது நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன், அல்ல நீ கூப்பிடும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு we have to use only past continuous tense. So I hope that you understand. One. செகண்ட் சிச்சுவேஷன் என்னென்னா, ஸோ ஒரு பாஸ்ட்டில் ஒரு 2 நிகழ்ச்சி நடந்திருக்கும். ஒன்று வந்து தொடர்ந்த நிகழ்ச்சி. அந்த தொடர்ந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஒரு ஷார்ட் நிகழ்ச்சி நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்றை வந்து கண்டினியூஸ் டென்ஸாகவும் இன்னொன்று வந்து சிம்பிள் பாஸ்டாகவும் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மெட் மை ஃப்ரெண்ட் வைல் ஐ வாஸ் வாக்கிங் ஹோம் எஸ்டர்டே. ஸோ ஆர் ஐ மெட் மை ஃப்ரெண்ட் வென் ஐ வாஸ் வாக்கிங் டு மை ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 2 சிச்சுவேஷனில் தான் நம்ம வழக்கமாக இந்த பாஸ்ட்டு கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ எப்போ வந்து உங்களுக்கு பாஸ்ட்டு கண்டினியூஸ் சொல்கிறது அப்படிங்கிறது. ஸோ எஸ்டர்டே ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால் ஃப்ரம் 5 o'clock to 6 o'clock. Yesterday I was attending a meeting from 10 o'clock to 11 o'clock in the morning. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து அப்போ நெகட்டிவாக பண்ணணுன்னா ஜஸ்ட் வெரி சிம்பிள். நீங்கள் ஆட் ஒரு ஜஸ்ட் நாட் வந்து ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், ஐ ஹி ஷீ இட்ருக்கு நீங்கள் வாஸ் நாட் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ அப்போ ஐ வாஸ் நாட் பிளேயிங் இன் த கிளாஸ், ஐ வாஸ் நாட் டிஸ்டர்பிங் த டீச்சர், ஐ வாஸ் நாட், அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ he was not, she was not talking, she was not writing the exam, she was not participating in the, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிக்கலாம். அதே போல் ஃபார் எக்ஸாம்பிள், he was not playing ஸோ ப்ராப்பர்லி. இங்கே பாருங்க, அடுத்தால வந்து நீங்கள் யூ வி தே, இதுக்கு வந்து வேர் ப்ளஸ் நாட். ஸோ we were not sleeping when the earthquake struck. So we were not sleeping when the earthquake struck. Other negative positive சொல்லணும்னா we were sleeping when the earthquake struck. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ நாட் அந்த நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வெரி சிம்பிள். நான் வேலை செய்துட்ருக்கல, நான் தூங்கிட்டு இருக்கல, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் அட் த டைம், ஐ வாஸ் நாட் குக்கிங் அட் த டைம், ஐ வாஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும் ரூல்ஸ். ஸோ நான் போயிட்டுருக்கும்போது நான் பார்த்தேன் அவன் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ ஐ சா முருகன், ஹி வாஸ் வெயிட்டிங் இன் த பஸ் ஸ்டாண்ட். அந்த மாதிரிலாம் சொல்லதுக்கு தெரியும். அண்டு நான் பார்க்கல அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு சொல்ல தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹி வாஸ் நாட் வெயிட்டிங் தேர் ஃபார் பஸ், ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் சம்படி எல்ஸ், அந்த மாதிரி சொல்ல தெரியும் நெகட்டிவ் ஆட்டம். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் எஸ்ஆர் நோ கொஸ்டின். ஸோ எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஸோ அதே போல் தான். ஸோ ஹி வாஸ் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவ். இதை வந்து கொஸ்டின் அப்போ எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்போனா, அவன் எழுதி கொண்டிருந்தானா, எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தானா, அந்த ஓஸை மட்டும் தூக்கி அப்படி முன்ன தூக்கி போட்டுருங்க. பாருங்கள், வாஸ் ஹீ ரைட்டிங் எக்ஸாம், வாஸ் ஹீ பிளேயிங் ஃபுட்பால், வாஸ் ஹீ டிஸ்டர்பிங் இன் த கிளாஸ். ஸோ இந்த மாதிரி வெரி சிம்பிள். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் எப்போதும் சொல்லணும். எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோன்னு தான் சொல்லணும். வாஸ் ஹீ ரைட்டிங் எக்ஸாம்? எஸ், ஹீ வாஸ் ரைட்டிங் எக்ஸாம். நோ, ஹீ வாஸ் நாட் ரைட்டிங் எக்ஸாம். இந்த மாதிரி தான் ஆன்சர் சொல்லணும். அதனால தான் நம்ம அது எஸ் ஆர் நோ கொஸ்டின். அதே போல் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ வேர் போட்டு யூவி தே ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ வேர் தே பிளேயிங் ஃபுட்பால் அட் த டைம்? எஸ், தே வேர் பிளேயிங் ஃபுட்பால் அட் த டைம். நோ, they were not playing football at the time. So இந்த மாதிரி நம்ம பண்ணணும். So were you studying from 7 to 9 p.m? Were you studying? நீ படித்து கொண்டிருந்தாயா? 7லிருந்து 9 வரை படித்து கொண்டிருந்தாயா? அந்த மாதிரியெல்லாம் கேட்குறது நீங்கள் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ், ஐ வாஸ் ஸ்டடிங். வேர் யூ ஸ்டடிங் ஃப்ரம் 5 o'clock to 7 o'clock? எஸ், I was studying
from 7 o'clock to 9 o'clock இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கணும். No, I was not studying. I was playing. I was sleeping. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் அப்போ WH கொஸ்டின் இந்த இதில் வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் இந்த சார்ட்டை. ஸோ வாட், வேர், ஹூ, வென், ஹவ் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டினை போட்டுட்டு வாஸ், ஐ, ஹீ, ஷீ, இட்டுக்கு வாஷ் அடுத்தால போட்டுட்டு அடுத்தால ஹீ ஷீட்டில் ஏதாவது ஒன்று போட்டு வெறுப்பு கூட ஐஎன்ஜி போட்ட வேண்டியதான். ஸோ வாட் வாஸ் ஹீ டூயிங் ஃப்ரம் 7 o'clock to 8 o'clock? What were they doing from 6 o'clock to 7 o'clock? இந்த மாதிரி கேட்குறதுக்கு. What were you doing when the thief came to your home? What were you doing when your father came home? ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கு தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ். ஸோ அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ வாட், வேர், வென், ஹூ, தே, ஹவ் அப்படி போட்டு வேர் போட்டு யூவி, தே, ஐஎன்ஜி. ஸோ வெரி சிம்பிள். ஸோ எக்ஸாம்பிள், வாட் வேர் யூ டூயிங் எஸ்டர்டே ஃப்ரம் 4 PM to 6 PM. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு தான் இந்த இது. ஸோ WH கொஸ்டின். ஸோ ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டுட் இட் வெல் and you can implement it. You just practice it, and if you have any problem, if you want to talk or convey anything to me, please don't mind. So sending me message, sending me your ideas, your suggestions, you are always welcome. And hope that you understood it and it is going to be very useful to you. And I hope that you are going to subscribe this video and also forward to your friends. Thank you for listening. I am JK from Chennai, English.